ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீலாக் வந்து நான் லஞ்ச் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இது வந்து சீனியவரக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வந்து இந்த காயில் இருக்கும். அதனால தான் வந்து சீனிவரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்து, வெந்தயம், அப்புறம் வந்து வெங்காயம்லாம், அப்புறம் பூண்டு, நல்ல பெரிய பெரிய பல் பூண்டு முழுசாவே போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கின அப்புறம் சீனியவரக்காய் கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது நம்ம சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூட்டு இல்லைன்னா வந்து கேரட் பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கேபேஜ் பொரியல் செய்ய போகிறேன். இது வந்து அந்த புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தான் காய் இருக்கிறதுனால நான் வந்து பேன்லேயே வந்து செய்கிறேன். ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா வந்து பியூரி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துடலாம். ஸோ உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த சீனிவரக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டைக்கோஸும் நல்லா வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம தண்ணி நிறையா சேர்த்து வேக வச்சோம்னா, அப்புறம் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா, அந்த வெஜிடபிளில் எந்த சத்துமே இருக்காது. அதனால் ரொம்ப கம்மியான தண்ணியை வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி கரைசல் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புல பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மீன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இந்த வெஜிடேரியனில் உங்களுக்கு மீன் குழம்புனா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சேம் டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் கீழே போகணும். ஏன்னா வந்து என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு நான் கீழே போகணும். ஸோ நம்ம கீழே போகலாம். இங்கே வந்து குழம்பு எல்லாமே. ஸோ நாங்கள் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா முஸ்தஃபாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் க்ரோசரிஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் வந்து மெயினான ஐட்டம் பார்த்திங்கன்னா மட்டன். ஸோ மட்டன் வந்து இங்கே நல்ல மட்டன் கிடைக்கும். இங்கேயும் உங்களுக்கு முஸ்தஃபாலேயும் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு தேக்கா சென்டர்லேயும் உங்களுக்கு நல்ல ஓரளவு குவாலிட்டியான மட்டன் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோப்பு பவுடர், அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டும் இங்கேயே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிங்கப்பூரில் மற்ற பிளேசஸில் சிங்கப்பூரில் இருக்கிற பிராண்டு அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆனால் முஸ்தஃபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்தே வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஃபேஸ் பேக்லாம் நிறையா இருந்தது. இந்த வாட்ஸ் அண்ட் கார்டியன் 2 ஷாப்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப $3.50க்கு மேலே $3.50 மேலே இருந்தது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா $1.90 நிறைய ஃப்ளேவர் அந்த நிறைய வெரைட்டியில் வந்து ஃபேஸ் மாஸ்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தோம். இங்கேயே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். நம்ம ஊரில் சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கூட இங்கே எல்லாமே ரெகுலராக இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா நாள்லேயுமே இருக்கும்.
அப்போ தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா, இந்த பழம் பார்த்தேன். இந்த பழம் வந்து நெறைய பேருக்கும் தெரியும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இந்த பழம் வந்து வச்சு விப்பாங்க. இது வந்து முந்திரி பழம். அ இது வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதாவது ரொம்ப என்ன சொல்றது? அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. சாப்பிட்டு ரொம்ப பல வருஷம் ஆச்சதுனால அந்த டேஸ்ட்டு கூட மறந்துருச்சு. ஆனா வந்து இத இந்த பழத்த பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல எத்தன பேர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து அந்த பழம் சுத்தமாவே பிடிக்காது. ஒரே ஒரு தடவ தான் நான் ட்ரை பண்ணேன் அந்த பழத்த. அது முந்திரி பழம் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு வேற பேர் இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அதுக்கு பேரே முந்திரி பழம் தானா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க ஆரஞ்சு வந்து நெறையாவே இருந்தது. நல்லா இருந்தது. அதனால வந்து ஆரஞ்சு வந்து கொஞ்சம் வாங்குனோம். ஸோ ரொம்பவே சின்ன சின்னதா இருக்கிற எலுமிச்சைப்பழம் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்பவே புளிப்பா இருக்கும். நார்மலா இருக்கிற எலுமிச்சைப்பழத்த விட இது வந்து ரொம்ப வந்து புளிப்பா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் தான். இந்த ஃப்ரூட் பேர் வந்து எனக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு பழ வகைகள தான் வரும் இது. இதோட பேர் தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஜுஜுபின்னு அதுதான். இது என்னதுன்னு சொல்லுங்க மக்களே. ஜுஜுபின்னு போட்டுருங்க. அது இது வந்து என்னன்னு தெரியல. இது காயா பழமா? बर्तन மட்டன் வைடு மட்டன் அவ்வளோதான். எல்லா விதமான மீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சிக்கன் கிடைக்கும், நாட்டுக்கோழியும் கிடைக்கும். அதே போல் சீ ஃபுட் வெரைட்டிஸும் நிறைய ஃபிஷ்ஷஸ், கிராப்பு அந்த இதெல்லாம் ப்ரான் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டீர் மீட்டு, மான் கறி அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள்லாம் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மட்டன் வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு நம்ம அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது நட்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு தான் போனோம். ஏன்னா வந்து நட்ஸ் எல்லாம் இல்லை, அதுவும் இல்லாமல் டேட்ஸ் எல்லாம் வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம். ஏன்னா முஸ்தபால உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற நட்ஸும் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு டேட்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர் தான். ஸோ டின்னருக்கு வந்து ஜூனியர் குப்பண்ணா போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் டின்னர் முடித்தோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய டே வந்து போயிடுச்சு. வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள். ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ரொம்ப அதிகமாகலாம் நான் ஷாப்பிங் பண்ணல. ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இந்த இந்த ஆச்சி குழம்பு தூள் வந்து எனக்கு முஸ்தஃபால தான் கிடைச்சது. ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து இந்த குழம்பு தூள் வந்து கிடைக்கல. ஸோ வந்து இதை வந்து அவைலபிளே இல்லை. ஸோ அதனால வந்து தான் நான் வந்து முஸ்தஃபாவில் போய் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நாங்கள் ஊருக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆறதுனால இந்த குழம்பு தூள்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ ஓகே வந்து ஆச்சியில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி கேபிள் வந்து வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட மாஸ்க் இது வந்து கேஃப் 94 லேயர் இருக்கிற அந்த மாரியான மாஸ்க்கு. ஸோ நல்ல கலர்ஸ்லயும், நல்ல டிசைன்ஸ்லயுமே நெறைய கிட்ஸ் மாஸ்க்லாம் கிடைக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான விலை தான். $1.90 இல்லன்னா $2.40 அந்த ரேஞ்சில தான். மினிமம் வந்து ஒரு $200 $300 அந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு நெறைய கலர்ஃபுல்லான மாஸ்க் கிடைக்குது. ஸோ கிட்ஸ் அதுவும் வந்து 2 பாக்கெட் வாங்குனோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் பேக் சொன்னேன் இல்லையா? அதுதான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா பிராண்ட்லேருந்து பியூரிஃபையிங் நீம் பேஸ்டு பியூரிஃபையிங் ஒரு ஃபேஸ் மாஸ்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் பேஸ்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ஸ்டீவ்ஸ்ல இருக்கிற ஃபேஸ் மாஸ்க். இது எப்படி இருக்குன்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தெர்மாமீட்டர் இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து குடுத்து அனுப்பணும். ஸோ டெய்லியுமே தெர்மாமீட்டர் செக் பண்ணிட்டு, டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் ஸ்கூல்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்கூல் பேக்லேயே இருக்கணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நெறைய நட்ஸ் இந்த வால்நட் எல்லாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால வால்நட்டு, இந்த பிஸ்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ரெய்சின்ஸும் பிளாக் ரெய்சின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊருக்கே போகும்போது இங்கே முஸ்தஃபாலேருந்து நிறைய பேர் வந்து டேட்ஸ் அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டிலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டே வந்து போச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.